பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளில கூடி வந்த ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய ஏவிஎல் டிகே மியூசிக் சேனல் மூலம் இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்காக, அன்பு உள்ளங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்கள்ல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவா வற்றாத நீரூற்று போல இருப்ப. கரங்களை தட்டி எத்தனை பேரு தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேத வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் விடுதலை. என்ன சொன்னாரே? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்கள் எல்லாம் ஆத்துவா என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குகிறார். யோ பிள்ளைகளே, எத்தனையோ கோடிகள் செல்வங்கள் இருந்தாலும் திருப்தி இல்லை. ஒரு மனுஷன் நியூஸ்ல பார்த்தோம், எல்லாம் செய்தி, பெரிய கோடீஸ்வரன், மகளுக்கு 300 பவுன் நகை கேட்டான், 100 பவுன் தரலையா, அந்த பொண்ணு செத்து போயிட்டு. 70 லட்சம் ரூபாய் ஒரு காரு. வாழ்க்கையில காசு பண்ண மனசு நிம்மதியை வச்சிருக்குமா? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உயிர் போச்சு, பணம் வருமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, உன் பணம் என்னத்துக்கு, உன் செல்வம் என்னத்துக்கு? நிம்மதி இருக்குதா உன் குடும்பத்தில்? இன்னைக்கு இல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்தை ஏந்துகிற சிறியோரும் பெரியோரும் கடவுளுடைய கிருபையினால தொழிலாளிகளும் கேட்டுப்பாரு, அவன் உள்ளத்திலே நிம்மதியை கர்த்தர் தருகிறார், சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆண்டவருடைய வார்த்தை பேசும் தேவ சமூகத்துல. இந்த நாளில தேவ சமூகத்துல எடுத்து வாசிக்கலாம். இந்த அவருடைய பந்திக்காக காத்திருந்த போது கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்று. நீதிமொழிகளின் புஸ்தகம் தேவ சமூகத்துல 13:1 ஒருவர் எடுத்து வாசித்து பாருங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கண்களை மூடி அவரை நோக்கி இருப்பார். எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, அலங்கார வாசல் தேவாலயத்தில் உங்களுடைய பரிசுத்தம் உள்ள வேதாகமத்தை கர்த்தாவே ஆண்டவரே, நீதிமொழிகள் 13:1 காணும்படி எங்கள் கண்களை கர்த்தர் அதன் நேர்வழியாய் கொண்டு போனதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய வேத வசனமாகப்பட்டது மறைபொருளை வெளிப்படுத்தி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வார்த்தை நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி எங்களோடு பேசு. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளை, சாலமோன் எழுதுறாரு. சங்கீதக்கார மகன், தாவீது பெற்றெடுத்த மகன் சாலமோன் எழுது. எப்படி என்ன சொல்றாரு? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். யார் கேட்கிறதா? ஞானமுள்ள மகன். தகப்பன் யாரு? தகப்பன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்டு நடக்கும்போது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆசை. அல்லேலூயா. யார் சொல்றதை கேட்டு நடந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயங்கரமான அச்சீவ்மெண்ட் பண்ணி உலகமே கையெடுத்து பார்க்கும்படி செய்வாருன்னா
அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை யார் ஒரு மனிதன் கனம் பண்ணுகிறான்? அல்லேலூயா. மதிப்புக்குரிய டிஜிஎஸ் தினகர் ஐயா பேங்க்ல வேலை செஞ்சிருந்தார். அவர் வேதாகமத்தை பார்க்கும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய கிருபையால கேட்டாரு. ஆண்டவர் உலகம் முழுவதும் அவரை கனப்படுத்தினாரு. கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல மோகன் சி லாசரன் எடுத்துக்குங்க. மருத்துவமனையில வியாதிக்காக போராடி கொண்டிருந்த போது இந்த வேதத்தை காணும்படி அவருடைய கண்களில கர்த்தர் கிருபை செய்தார். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்டார். இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவன் எடுத்து பயன்படுத்துறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல என் அன்பு தேவானுடைய பிள்ளைகளை எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்லிக்கினே போலாம். உன்னை எடுத்துக்க, என்னை எடுத்துக்க, இந்த உலகம் முழுவதும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. யார் ஒருவர் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர்களை கரை சேர்க்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். ஓ ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் கர்த்தருடைய கிருபையால. அப்போ கேட்கும் போதுதான் ஆசீர்வாதம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தம் நாம யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் விடுதலை. எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் எப்படி வந்தாங்க? அவர் வார்த்தை கேட்டு அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி வரும்போதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்றார். ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படியா? பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவிதான். அவங்கள பத்தி நம்ம சாப்டர் 1. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்கள கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். அதனாலதான் ஒரு பக்தன் இப்படியா தேவனை நோக்கி பாடுகிறார். எப்படி? எங்கே நிற்கிறா நீ, எங்கே நிற்கிறா? இயேசு அழைக்கிறா, உன் இறைவன் அழைக்கிறா. வருவாயோ, மனதை தருவாயோ, தருவாயோ, இடம் தருவாயோ. வருவாயோ, மனதை தருவாயோ, தருவாயோ, இடம் தருவாயோ. எங்கே நிற்கிறாய் நீ, எங்கே நிற்கிறாய்? இயேசு அழைக்கிறா, இறைவன் அழைக்கிறா. இயேசு அழைக்கிறா, இறைவன் அழைக்கிறா. வருவாயோ, மனதை தருவாயோ, தருவாயோ, இடம் தருவாயோ. கண்ணீரை துடைப்பவர் அவர்தானே இயேசு, கடைசி வரை காப்பவர் அவர்தானே இயேசு. கண்ணீரை துடைப்பவர் அவர்தானே இயேசு, கடைசி வரை காப்பவர் அவர்தானே இயேசு. கண்மணியே நீ வருவாயோ, அந்த கதிரவனை நீ காண்பாயோ. கண்மணியே தேவப்பிள்ளையே எங்க நிக்கிறவா? இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை ஆசீர்வதிக்க உன்னை அழைக்கிறார். உன் வியாதியில சோகெடுக்க அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்களே. கண்மணியே நீ வருவாயோ, அந்த கதிரவனை நீ காண்பாயோ. உன்னை தேடி வருபவர்தான் உன்னதர் இயேசு. எதை தேடி ஓடுகிறார் கொஞ்சம் நீ யோசி. உன்னை தேடி வருபவர்தான் உன்னதர் இயேசு. எதை தேடி காலையில எதை தேடி ஓடுற? எங்க போய் நிக்கிற? அதுவும் வாழ்க்கைய நல்ல வேலையில கொண்டு போகுமா? யோசிப்பாரு. ஆனால் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவரை தேடி வருவாயனால் நான் பெற்ற இன்பத்தை கர்த்தர் உனக்கும் கொடுக்க வர வல்லவரா இருக்கிறார். ஒரு அபாலாதாரா வருவாயோ, தருவாயோ.
எங்கே நிற்கிறாய், நீ எங்கே நிற்கிறாய்? இயேசு அழைக்கிறார், இறைவன் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இறைவன் அழைக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் யோசித்து பாருங்க. சூழ்நிலையே மாற்றுறாங்க. வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எப்படியா அந்த சாலமன் சொல்லுகிறான். 6, நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உம்மோட சம்பாஷிக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா உன்னை விட்டு விலகாதது. சொல்றாரு, நீ நடக்கும்போது அது உனக்கு என்ன பண்ணும்? வழிகாட்டும். கர்த்தருடைய வார்த்தை அவரை நம்பி அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது, நீ நடக்கும்போது உன்னை நல்ல வழியில அது வழிகாட்டும். உன்னோடு பேசும் ஆண்டுடைய வார்த்தை. என்னன்னு பேசும்? துன்மார்னுடைய ஆலோசனை நடக்காதுன்னு பேசும், பாவி வழியில உட்காராதுன்னு பேசும், ஜபம் பண்ணுன்னு பேசும், கர்த்தருடைய கிருபைனால இங்க போவாதுன்னு சொல்லும், கர்த்தருடைய கிருபைனால இது ஆசீர்வாதம் இது செய்யுன்னு சொல்லும். நீ நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாத்தும். கர்த்தருடைய கிருபை எப்படி காப்பாத்தும்? சிலர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பைபிளை தலைமோட்டில் வச்சுன்னு படுப்பாங்க. ஏன்? காத்து கருப்பு வராதான். பைபிளை தலைமோட்டில் வச்சுன்னு படுப்பாங்களாம். இல்ல, படுக்கும் போது அது உன்னை காப்பாத்தோம்னா, தேவ பிள்ளைகளே, நீ படுக்கும் போது ஆண்டவரே முழங்கால் படியிட்டு, இந்த பகலெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, இந்த பகலெல்லாம் பாதுகாத்து என்னை கொண்டு வந்து தூக்கத்துக்கு நேராய் இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறிய, நல்ல தூக்கத்தை கொடுப்பா, நல்ல சமாதானத்தை கொடுப்பா, எந்த சத்துருவும் என்கிட்ட வரக்கூடாது ஆண்டவரே, நான் உறங்கும் போது சத்துரு களை விதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது ஆண்டவரு என்ன செய்வாரு? 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, அந்தி சந்தி மத்தியான ராஜாமங்களில உன்னை காக்கும்படி தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு உன்னை காக்கிற தேவன். படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். அது சொல்றாரு கிருமினால காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். தூங்கும் பகலை பத்தி சொன்னாரு, இரவை பத்தி சொன்னாரு. மறுநாள் காலையில கண் விழிக்கிற அந்த கண்ணு விழிக்கிற விழி, மறுநாள் நடக்கிற பாதையில நீ விழிக்கிற விழி, எதைதான் முதல்ல உன் கண்ணு பார்க்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கணும். நீ எழுந்த உடனே ஆண்டுடைய வார்த்தையை பார்க்குற மாதிரி வேத வசனத்தை வச்சுக்கணும். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, நீ தூங்கி எழுந்த உடனே அந்த வார்த்தையில தான் நீ முழிக்கணும். அது உன்னை என்ன செய்யுமா? உன்னோட பேசும், உன்னோடு சம்பாஷிக்கும், உன்னை நல்ல வழியில கொண்டு போவோம், உன்னை உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கும், உன்னை ஆச்சரியமா கர்த்தர் காத்து கொள்வாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீ ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ். அப்ப வேத வசனம் என்பது சாதாரணம் இல்ல, அது உன்னோட ஆசீர்வாதமா உன்னோட என்னோட பிரயாணப்பட்டு வருகிறதா இருக்கிறது. வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை தேவன் இப்படியா இடைபடுகிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41 வாசித்து பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. இல்லையா? உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. உன் பேரு அவங்களுக்கு சொல்லட்டும், அவங்க பேரு உங்களுக்கு சொல்லட்டும். பேரை சொல்லு, கையை பிடிச்சு சொல்லு. அல்லேலூயா. ஆமா 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 ராபின்சன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, மார்த்தாளே மார்த்தாளே,
அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்படுற. அல்லேலூயா. என்னத்துக்கு? இத்தனை காலம் ஒன்ன நடத்தலையே ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் ஒன்ன நடத்தலையே ஆண்டவரே. அல்லேலூயா. யோசிச்சு பாரு, எவ்வளோ பிரச்சனைல இருந்த, எவ்வளோ பாடுபட்ட. இப்ப என்னன்னா ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? அவர் உருவமா இல்ல, அவர் உருவத்தை நீ பார்த்தது இல்ல. எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. உன் வீடு முழுவதும் வார்த்தையால இருக்குத. உன் வீடு முழுவதும் வார்த்தையால நிரம்பி இருக்கிற, வாக்குத்தத்த வார்த்தையால நிரம்பி இருக்கிறார. அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யற? அவளுக்கு பிரதுத்திரமாக மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறிச்சு எப்படி படுற? கவலைப்பட்டு கலங்குற, நினைச்சு நினைச்சு ஆயிர. எப்படி எப்படி அடுத்து நினைச்சு நினைச்சு ஆயிர. ஒரு டெத்து வீட்டுக்கு போவாங்க, சா வீட்டுக்கு. அங்க போய் அவங்க செத்துட்டாங்களேன்னு அழுவாங்களா? இல்ல, தான் காரியம் நினைப்பாங்க. தான் காரியம் நினைச்சு தேம்பி தேம்பி அழுவாங்க. எங்க? அங்க போய் அவங்க நினைப்பாங்க, ஐயோ இந்த அம்மா மேல அவங்களுக்கு எவ்வளவு பாசம், இந்த ஐயா மேல எவ்வளவு பாசம். இல்ல, பாசமாவது வேஷமாவது இது நினைச்சு ஆயிடுது ஏதோ வேற வேற. அப்படியே அழுது முகுச்சலையெல்லாம் சிந்தி அங்கெல்லாம் போட்டு இங்க தடவிட்டு அங்க தடவிட்டு அப்படி பார்த்துட்டு வரும். ஒரு டீ தண்ணியாவது அவ்வளவு குத்தாலா? இல்லையா? அல்லேலூயா. இல்ல. கண் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கேளு. நீ என்ன செய்யற? அநேக காரியங்களை குறிச்சு என்ன பண்ற? கவலைப்பட்டு கலங்குற. ஆனா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகிற தேவன் இல்லை. ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படினோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறவங்கள உன்னதமான இடத்துல வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரங்க எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குதான்? பெரிய பெரிய ஆளுங்க, கடவுளுடைய கிருபையில பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி வந்தாங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. ஆனா அதை மறந்துட்டு நீ என்ன செய்யற? வேற எதையோ நம்புற. அதனால தான் இந்த பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை நம்பினா நீ அழுவியா? அழமாட்ட. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல தேவனுடைய கிருபை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1, 2 வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்டவள் ஆகி பட்டாளத்தில 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் தெய்வ கடாட்சம், தெய்வ பக்தி. சில சகோதரர்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்து சகோதரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பக்தியை அப்படி அந்த சரீரத்தில் வெளிப்படுத்துவாங்க. அப்படி குதிராட்சி பட்டை, நல்ல பட்டை, சுத்தபத்தமா, ஒரு தெய்வீக கடாட்சமா, வெயில்ல செருப்பு போடாம அந்த பக்தியோட போகும். முஸ்லிம் சகோதரர் பாருங்க, கடவுளுடைய கிருபைனால தொழுகுவாங்க. அவங்க சென்ட்ரலுக்கு போவோம் நாங்க, வெயில் அத்தனை சகோதரனும் அந்த உச்சி வெயில்ல பந்தல் கெந்தல் ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் பாருங்க, அப்படியே தொழுது கொள்வாங்க. அந்த பக்தியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். இங்கே கர்த்தருடைய பிள்ளையை பார்க்கிறோம், ஆண்டுடைய பிள்ளையை பார்க்கிறோம். எப்படின்னா அவர் எப்பொழுதும் கொர்நேலியு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். எப்படி அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமா இருந்து. எப்படி அவரு மட்டும் கர்த்தருடைய பிள்ளை இல்ல,
உங்க குடும்பமே கர்த்தர் பிள்ளை. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, எத்தனை பேரு தேவ பிள்ளைகளை குடும்பமே, தனித்தனியெல்லாம் கிடையாது. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி அப்ப பின்மாற்றி போய் தேவனை விட்டு விலகி அப்படி சுயத்துல போய் அதெல்லாம் தான் எப்படி கடவுள் குடும்பத்தை ஆச்சரிப்பாரு. சிலர் பாத்தீங்கன்னா வாய் தந்தா பொய்யா பேசுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா கலகம் பண்ணுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா இல்லாத பொல்லாத இருந்தவங்க முன்னாடி இல்லாத சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் பக்தி இல்ல. எது பக்தி? கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் தான் மாத்திரம் அல்ல, தான் வீட்டாரோட என்ன செய்தானா, தேவ சமூகத்துல அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி என்ன பண்ணுவாரா, ஜெபம் பண்ணுவார். எப்படி? ஜபாவி ஓற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் என்னாலும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஓற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் உரபலதர நமக்கர கர ஜபாவி ஓற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திரம் பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திரம் பலி விண்ணப்ப ஜபம் என்னாலும் நான் ஏறெடுக்கணும், என்னாலும் நான் ஏறெடுக்கணும். முழங்கால்கள் முழங்கணும். சர்வவில்லமுள்ள தேவனே, சர்வேஸ்வரா, எம்பெருமானே, யெகோவாயிரே, மாரநாதா மாரநாதா ரபாலாதாரானா குலமாகணும், கண்கள் எல்லாம் குலமாகணும். முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே, கண்கள் எல்லாம் குலமாகணும், கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜபாவி ஓற்றுமையா, ஆமென் ஆமென், ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஓற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல மூன்று பேர் மூன்று வேலையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஓற்றுமையா, ஜெபிக்கணும் உரபலா. இரண்டு தேவ பிள்ளைகளை கட்டுடைய மகாபெரிய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணன் அப்பா பெர்க்மன்ஸ் தகப்பனாரு. அவர் யாரு? ஒரு தகப்பன், நம்மள போல ஒரு தாய் வயித்துல பிறந்தவர் தான். இன்னைக்கு ஆண்டவரை பத்தி புகழ்ந்து பாட ஒரு நாள் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தை அவர் கண்ணு பட்டது, ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்தாரு. இன்னைக்கு உலகமெல்லாம் பாடவையே அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. கொர்நேலி என்ற தேவ மனுஷன் தான் மாத்திரமல்ல, தன் வீட்டாரோடும் கூட தெய்வ பக்தியா நடந்து என்ன செய்தாராம்? தான தர்மங்களை செய்தான். கடவுளுடைய கருமனால தேவனுக்கு பயந்து எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவாராம், எப்பொழுதும் கடவுள். சிலரெல்லாம் இந்த வயசானவர்கள் நான் பார்ப்பேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திரம் போட்டுக்கினே நடந்துன்னு இருப்பாங்க, சோத்திரம் போட்டுக்கினே போவாங்க. எப்போ சர்ச்சு திறக்க போகுது, எப்போ ஆண்டவருடைய ஆராதனை இருக்க போது தட்டு தடுமாறி வருவாங்க. சோத்திரம். ஏன்? ஆண்டு மேல பிரியம்.
நான் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் அவலப்பட்டேன். நைட்டு நான் நிம்மதியா தூங்கவே மாட்டேன். ஒரு காலகட்டத்துல ஏன் குடும்பத்துல அவ்வளோ பாடு இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் ஆண்டவர். அவர் ஆண்டவருடைய ஆலயம் திறந்திருக்கும் போது நான் இங்க உறங்கி கொண்டிருந்தா நான் ஆண்டவருக்கு செய்யற நன்மை என்ன? இல்லையா பிள்ளைகளே, கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் உன் வாழ்க்கைக்கு சீர்தூக்கி பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? சர்ச்சைக்கு போறியா? நீ சர்ச்சைக்கு போறியா? உன் பிள்ளைங்க சர்ச்சைக்கு போதா? வாரத்துல 2 நாள் போற. வாரத்துல எத்தனை நாள் போற? 2 நாள். திருவிருந்து பயபக்தியே கிடையாது. திருவிருந்து எடுக்க வரவே மாட்டேன்ற. அவரும் ஜெபம் பண்ற, அவரை என்னென்ன பண்ற, ஏதோ செய்யற. என்னதான் கடவுள் ஒண்ணு செய்ய போற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 3ம் 4ம் வாசி. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரதட்சணமான தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புட்டதெல்லாம் அவர் சந்நிதியில வந்து எட்டி இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என்ன ஒரு தூதன் சொல்றாரு பாரு. நீ செய்த தானம் தர்மம் எங்க வந்து எட்டிச்சு? எங்க வந்து எட்டிச்சான்? நம்ம ஆளுங்க தானம் தர்மம் செய்யும் போது கடையில வந்து ஒருத்தர் காதலை எட்டோம். தெரியுமாடியே, அந்த சபைக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன்டி. அந்த ஆள் இன்னைக்கு ஜபமே யார் காதலை எட்டுது? வந்து கோய் கடையில எட்டுது காதல. வெங்காயம் வாங்குற கடையில எட்டுது காதல. அந்த ரோட்ல வந்து நிக்கும் போது எட்டுது காதல. எங்க எட்டணும்? ஆண்டவர் சமூகத்துல எட்டினா இங்க காதல எட்டுது. அது தானமா? அது தர்மமா? அது காணிக்கையா? யோசிச்சுவாரு. வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. அது அந்த காதல கேட்ட உடனே நீ அவங்களுக்கு தான் செய்வ, எங்களுக்கு செய்யா? ஏன்னா அவங்க ஒரு ஊழியம் வச்சு நடத்துறாங்க சர்ச்சை தனியா. இல்லையா? கர்த்தருக்கு நல்லா இல்ல நியாயம். அது ஒரு பொறாமை இல்ல. அது தெய்வ பயமா? அது தெய்வ பக்தியா? கிடையாது. இங்க பாரு, இறை தூதன் இறங்கி வந்து, கொர்நேலியே தானம் தர்மம். தானம் வேற தர்மம் வேற. தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு பிச்சை எடுக்கிற சகோதரன் வராரு, அவருக்கு தானம் பண்ற, அன்னதானம், சாப்பாடு கொடுக்குற, காசு கொடுக்குற, தானம் பண்ற, தர்மம். என்னடனா தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எழுதி வைக்கிறது, கோயிலுங்களுக்கு எழுதி வைக்கிறது தர்மம். தர்ம காரியம். நீ அதனை செஞ்சுக்கிறியா? தான தர்மம் என்ன செஞ்சுக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, யார் காதலை எட்டணும், யார் சமூகத்துல எட்டணும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபைனால. என் அன்பு சகோதரன், இதை செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவர் ரத்தத்தை சரீரத்தை மானமன வந்த தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சமூகத்துக்கு பிரியமான ஒரு ரட்சிப்பா இருக்கணும், உன் காணிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்வோம்? சம்பாதிப்போம், ஒரு 10 நாள் காணிக்கை கொடுப்போம், ஒரு 2 மாசம் தசமம் கொடுப்போம். அதுக்கப்புறம் கடவுளுக்கு அடுப்புல என்ன பண்ணுவான்? தான தர்மம் எல்லாம் வேற மாதிரி மலை ஏறி கண்ட மலை உட்காந்துரும். அல்லேலூயா. இல்ல இல்ல, தான தர்மம் கர்த்தருடைய கிருபை பாருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரதட்சணமா தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா அவர் சந்நிதியிலே வந்து இருக்க செய்தி வருது. நீ செய்தது யார் சொல்லணும்? நீ செய்த தான தர்மம், நீ செய்த காணிக்கை, நீ செய்த தொண்டு யார் சொல்லணும்? இல்லையா? அன்னை தெரேசான்றவங்க
தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யற மனப்பான்மையோடு தன் வாழ்க்கையை கடவுளுடைய கிருபையினால தியாகம் செய்தாங்க. அப்போ போப்பு என்ன பண்றாரு? இப்ப அவரு கடவுளுக்குள்ள போயிட்டாரு, களமாயிட்டாரு. இந்த வருஷம் போப்பு என்ன பண்ணாரு? அந்த அம்மாவுக்கு விலையேற பெற்ற ஒரு கார் பரிசு தராரு. இந்த அம்மா எது கொடுத்தாலும் என்ன பண்ணுது? அது ஸ்தாபனத்தை மேலே எழுதிடுது, என்ன பண்ணுது, எது கொடுத்தாலும் அங்க உடனே. இந்த அம்மா வயசாகி போச்சு, கொஞ்சம் லக்ஸரியா கொஞ்ச நேரம் ஊழியம் சைட் அந்த அம்மா அப்படின்னு ஒரு விலையேற பெற்ற கார் கொடுத்தாங்க. அந்த சாவியை வாங்கி உடனே ஊழியத்தை கொடுத்துருச்சு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி தான தர்மம் நம்ம எப்படி நீ செய்யறத ஆண்டவர் சாட்சி சொல்லணும், ஊழியக்காரர் சாட்சி சொல்லணும். இப்படி கொடுத்துட்டு அப்படி மூணாவது தெருல குள்ள நாட்டார் காட்டி நின்னுக்குன்னு தெரியுமா அடி என்ன சரியா போச்சுக்காது. குள்ள நாட்டாரா கொடுக்க போறாரு, கள்ள நாட்டார் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. வேஸ்ட் வேஸ்ட். கேட்கிற உனக்கும் பாவம், சொல்றாங்களோ அவங்களும் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதால கேட்க போறது தெரியல. வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9-10 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினா. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஞான திருஷ்டி அடைந்தான். இப்ப என்ன நடக்குது? தேவ கிருபையினால தேவ பிள்ளைகளே, அவன் மிகுந்த பசி. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகிற பேதுரு எண்ணப்பட்ட மகனுக்கு பசி. பசி கொஞ்சம் நெஞ்ச பசி இல்ல. அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தப்படுத்துறதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. பசி ஒரு பகுதி, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை உபவாசத்துல இருக்கிற என்ன தெரியல. இப்படி ஜெபம் பண்ணி இருக்கும்போது என்ன பண்ண உடனே ஞான திருஷ்டி ஆகுறாரு. ஞான திருஷ்டி எப்படி? அந்த ஜெபம் எப்படிதான் இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் அந்த ஜெபம். சில ஜெபம் பண்ணுவாங்க, டிவி பாட்டுன்னு டிவி போயின்னு இருக்கும். சரி, ஊழியக்கார் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்கு டிவி பாட்டுன்னு டிவி போயின்னு இருக்கும். அன்னைக்கு பையன் பார்த்தீங்கன்னா பொம்மை போட்டு வச்சுன்னு இருப்பான். அந்த கேம் விளையாண்டு இருப்பான் ஒரு பையன். ஓடும். அங்க பாஸ்ட் வந்துருப்பாரு. அது என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. பாஸ்ட் வந்துக்கிறாரு வச்சு 4 போறதை விட்டுட்டு ஜெபம் பண்ண வந்துக்கிறாங்க. அது விளையாண்டுருங்க கேமு. இதை வச்சிருவான் ஐயா. அது புடங்கனா அழும். அது செல்லு புடங்கனா அழும். அந்த வளர்ப்பையும் வளர்த்துக்குதுங்க. இப்போ செல்லு பிடிக்கிட்டு வச்சுக்கோ அழும். அது சோறு தண்ணினா கூட இருக்கும். இப்ப இருக்குதுங்க. செல்லு பிடிக்கிட்டுன்னு வச்சுக்கோ ஓன்னு அழும். பாஸ்டும் அதெல்லாம் ஜெபம் பண்றாங்க, அதெல்லாம் தெரியாது, அழுதுன்னே இருக்கும். அப்போ பாஸ்டே சொல்லுவார், செல்லு அந்த பையன்கிட்ட கொடுத்துருமான்னு. செல்லு என்ன பண்ண? அந்த பையன்கிட்ட கொடுத்துருமா, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருமா. ஏன்? அது சத்தியத்துல வளரல, செல்லுல வளர்ந்துக்குது. இது செல்லோட கேட்டு நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கருவினால அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிருப்பாங்க, அது செல்லுல இருக்கும். வீட்டுக்குட்ட நடத்துவாங்க, அது தூங்கின்னு இருக்கும். கர்த்தருடைய கிருபையில அது அப்படிப்பட்ட வளர்ப்பு. ஆனா இங்க பாருங்க, சிலர் ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா டிவி பாட்டுன்னு டிவி போயினே இருக்கும். டிவி போயினே இருக்கும். ஜெபம் பண்ணுவாங்க, அதுல பாட்டு போட்டுன்னு இருக்கும். அந்த பாட்டு போயின்னு இருக்கும். கட்டி போடிடா கண்ணால கட்டி, அதுல பாட்டு போவான். இவரு ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. இங்க ஒரு சோத்திரம் போவோம், அங்க ஒரு பாட்டு போவோம். அல்லேலூயா. அது ஜெபமா? அது ஜெபமா? இல்ல. பேதுரு ஜெபிக்கிறாரு, ஞான திருஷ்டி அடைகிறார். ஞான திருஷ்டி அடைஞ்சதுன்னா என்னன்னா தரிசனம் பாக்குறாரு. ஜெபம் பண்ணும் போது தரிசனம், அதுதான் ஒரிஜினல் ஜெபம். ஜெபம் பண்ற பத்தியா தரிசனம். நம்ம இருக்கிற இடமே தெரியாது. ஒரு சில நேரத்துல நாங்க ஜெபம் பண்ணுவோம், கீழ் வீட்டுல ஜெபம் பண்றோம், மேல் வீட்டுல ஜெபம், எங்க ஜெபிக்கணும் எங்களுக்கே தெரியாது. ஆவிக்குள்ளாயிருப்போம். பரிசுத்தாவினார் அநேக காரியங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா வாசிங்க. 11 முதல் 13 வரை. வானம் திறந்திருக்கிறதாகவும்
4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டிய போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்பட்டு இருக்கிறதாகவும், அதில பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதா கண்டான். ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம் பார்க்கிறாரு பேதுரு. பசி 4 திக்குக்கும் 4 முனைகள் கட்டப்பட்டு அதுல புசிக்கத்தக்கதான சகல விதமான 4 கால் மிருகங்களும் 2 கால் மிருகங்களும் இருக்குது. தரிசனம் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீ ஜெபம் பண்ற பிள்ளையா இருந்தா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளையா இருந்தா, கர்த்தர் உனக்கு வழிகாட்டியா வார்த்தையினால வருவாரு. நீ ஜெபிக்கும் போது தரிசனம் காட்டுவாரு. உன் கணவனுக்கு என்ன நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன நடக்கும், அடுத்த கட்டம் எப்படி போகும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், உன் ஊழியம் எப்படி இருக்கும், விசுவாச மக்கள் எப்படி இருப்பாங்க. தேவ கிருபையினால நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா அப்படி ஜெபிக்க 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 ஆவியானவரோட கூட நீ இருக்கும்போது அப்பதான் உனக்கு என்ன செய்வாரு, தீர்க்க தரிசன வரத்தை ஊற்றுவார். கரங்களை தட்டி தீர்க்க தரிசன வரத்தை ஊற்றுவாரு. நீ சபையில தீர்க்க தரிசனம் சொல்லுவ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. ஜெபமே வராது. சில காணிக்கை பாட்டு பாட சொன்னா 2 பாட்டு தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. ஒண்ணு அன்பு கூறுவேன், இன்னொன்னு இல்ல. ஆவியானவரோட வளரணும். சொப்பனம் பாக்குறாரு, தரிசனம் பாக்குறாரு. வாசிங்க 14 15. தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்று நான் புசிக்கலாம் என்றான். கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுளுக்கு எதிர்த்து பேசுகிற ஆளா நீ இருக்கக்கூடாது. ஊழியக்காருக்கு எதிர்த்து பேசுற ஆளா நீ இருக்கக்கூடாது. கடவுள் எது நல்லதோ அதுதான் உனக்கு தருவாரு. புரியுதா? உன் சுயநலத்துக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக நல்லதை கெட்டதுன்னும், கெட்டதை நல்லதுன்னும், பாவத்தை பரிசுத்தமுன்னும், பரிசுத்தத்தை பாவம்னும் நீ உருட்டி பெருட்டி இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. உள்ளது உள்ளதுதான், இல்லது இல்லதுதான். ஆண்டவருக்கு நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இது நாள் வரைக்கும் உனக்கு நல்லதான் நான் செஞ்சுக்கிறேன், அப்படித்தானே செஞ்சுக்கிறாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது வரைக்கும் உனக்கு ஆண்டவர் நல்லதை செஞ்சாரா கெட்டதை செஞ்சாரா? கை பிடிச்சு சொல்லுங்க. நல்லதானே செஞ்சாரு, இனியும் நல்லதே செய்வார். விசுவாசிக்கிறியா? கேளு. இனியும் நல்லதே செய்வார். இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, இத்தனை வயசாச்சுல்ல, ஆண்டவர் உனக்கு நல்லதானே செஞ்சுக்கிறாரு, இப்ப மட்டும் கெட்டதை செய்வாரா? கேள்வி கேட்கிற, கேள்வி கேட்கிற ஆண்டவரா? இல்ல, ஆண்டவர் உனக்கு எப்பவுமே நல்லதான் செய்வார். நீ ஒன்னா அவரை ஆணி அடிப்ப, நீ ஒன்னா அவரை காரி துப்புவ, நீ ஒன்னா அவர் ரத்தத்தை சரித்த மானம் பண்ணாம ஓடி போயிடுவ, நீ ஒன்னா ஆண்டவரை ஆராதிக்கும் போது நீ வரமாட்ட, நீ ஒன்னா தேவ சமூகத்துல கர்த்தருடைய கிருபைனால பரிசுத்த ஓய்வுனால ஆராதிக்கும் போது நீ ஏதோ கண்ட காரியத்துக்கு ஓடிடுவ. ஆனா அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவர் என்னைக்குமே நல்லது செய்யறார். நீ சாக்கு பக்கு சொல்லி ஓடிடுவ, ஆனா அவர் செய்ய மாட்டார். ஏன்? என்னைக்குமே நல்லதுதான் செய்வார். ஏன் தெரியுமா? ஒரு முறை கூடவே 3.5 வருஷ காலம் ஊழியத்துல 33 வயசு இந்த பூமியில ஆண்டவர் உலாவினார். 3 வருஷ காலம் ஊழியம் செய்தாரு. இதுல 12 சீடரை தேர்ந்தெடுத்தாரு. 12 சீடர்ல ஒருத்தர் பேரு கர்த்தருடைய கிருபைனால பாத்தீங்கன்னா யூதாஸ் வராரு. தெரியும் நீ யாரு, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் குணாதிசயம் என்ன, நீ கலக்காரனா கலக்காட்சியா, நீ நல்லது பேசுறியா கெட்டது பேசுறியா, உன் மூஞ்சியா இப்படி இருக்குது, நீ இப்ப என்ன பண்ண போற, நீ இப்ப என்ன செய்ய போற, இப்ப என்ன முடிவு எடுக்க போற, நீ இப்ப என்ன பேச போறன்றது எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் கிருபையில வராரு. நான் யார முத்தம் செய்யறேனோ அவரு தான் பிடிச்சிங்க, எனக்கு 30 வெள்ளிக்காசு கொடுங்கனாரு. ஆண்டவருக்கு கிருபை வந்தான், முத்தம் கொடுத்தான். ஆண்டவர் சொன்னாரு, செய்யறது சீக்கிரமா செய்வா,
அல்லேலூயா. திட்டினாரா? அடிச்சாரா? ஏன்டா முத்தம் கொடுத்து போறேன்னு கேட்டாரா? ஏன்டா 30 வெள்ளி காசு நான் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லலையா? என்ன சொன்னாரா? இல்ல, உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட நான் கேட்டாலும் கிடைக்க போறது இல்லைன்னு தெரியும், அதனால செய். ஆனா ஒண்ணு, நான் உனக்கு நன்மைதான் செய்வேனா தவிர உனக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை, தேவ பிள்ளை, அவர் நல்லது செய்யறார். வாசித்து பாருங்க 19, 20. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுறாங்க, நீ எழுந்து இறங்கி ஒன்னுக்கும் சந்தேகப்படாம அவங்க கூடவே போ. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒண்ணு சொல்றேன் பாரு, ஆண்டவர் சொல்றத சொல்றேன். இந்த செய்தி பார்க்கிற பிள்ளைய, இங்க அமர்ந்து கேட்கிற பிள்ளைய, சில நேரம் சந்தேகப்படுற, சந்தேகம் எல்லாம் படாத, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. சந்தேகப்பட்டுனே இருந்த கூட இருக்கிறவங்க இல்லாம போயிடுவாங்க. சந்தேகப்படாத, அனுப்புறவரு அவர் தான், கொடுக்கிறவரு அவர் தான், புசிக்க வைக்கிறது அவர் தான், உடுத்த வைக்கிறவர் அவர் தான், இனியும் கொடுக்க போறவர் அவர் தான், இனியும் செய்ய போறது அவர் தான். சந்தேகப்படாத. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் உன்னை அனுப்புறேன், சந்தேகப்படாத. யார் சொன்னது? உபவாசம் இருக்கிற, தரிசனம் பார்த்திருக்கிற, கடவுள் உனக்கு கர்த்தருடைய கிருபையில வார்த்தையால சொல்றாரு. இப்ப என்ன பண்ற? சந்தேகப்படுற. சந்தேகப்படலாமா? இத்தனை வருஷம் உன்னை நடத்துற, சந்தேகப்படலாமா? கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 22 வாசித்து பாருங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, தேவ பிள்ளைய, நீ பழையாளெல்லாம் கிடையாது, நீ ஆண்டோடைய வார்த்தைய நம்பின புள்ள. உன் வார்த்தைக்காக அநேகர் காத்து இருக்கிறாங்க. நீ பேசினா நன்மை நடக்கும், நீ ஜெபிச்சா நன்மை நடக்கும். உன் வார்த்தைக்காக எத்தனையோ பேர் காத்து இருக்கிறாங்க. இந்த பிள்ளை ஜெபம் பண்ண போதா, இந்த பிள்ளை என்ன தொட்டு ஜெபம் என்ன வைக்க போதா? ஏன்னா நீ சாதாரண ஆள் இல்ல, நீ முன்ன போல எங்கேயோ அங்க எங்க ஓடுற ஆள் இல்ல. கர்த்தர் உன்னை நிரப்பியிருக்கிறார், தேவ உன்னை அற்புதமா ஆசீர்வதித்து இருக்கிறார். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை பொருந்தினதா இருக்கிறது. நீ கையிட்டு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். என் தேவன் பிள்ளைய, நீ விசேஷமான ஆளு. ஆனா நீ சந்தேகப்படாத, வாராலும் ஆண்டவருடைய பிள்ளை தான். நீ என்ன பண்ணணும்? சந்தேகப்படாம போ. உன் வார்த்தையை கேட்க காத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் வார்த்தையை கேட்க காத்து இருக்கிறீங்க. உன் மேல ஆண்டவர் இருக்கிறாரு, உன் மேல அபிஷேகம் இருக்குது, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நீ சிறு கூட்டம் செய்யற, நீ வீட்டு கூட்டம் செய்யற, வீட்டுல ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்றீங்க, உன் வார்த்தை கேட்கப்படுது, கட்டாத வீடு கட்டப்படுது, பிள்ளை பாக்கியம் கை கூடுது. உன் ஜெபத்துல வல்லம் உண்டு. பயப்படாத, இறங்கி போ. அல்லேலூயா. அப்படி இறங்கி போறாரு. வாசிக்கலாம் கர்த்தருடைய கிருபை. கடைசியாக 10, 25, 26. பேதுரு உள்ள பிரவேசிக்கிற போது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரா பாலாதாரா நாமாக்காரா ஆகாதே எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. முழங்கால் படிட்டு தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. கொர்நேலியு என்ற தேவ மனுஷன் இறை தூதனை
இறங்கி வந்து வாழ்த்து பெற்ற மனுஷன் ஊழியக்கார் காலில் போய் விழுறாரு, உன் பாதத்துல விழுவாங்க, உனக்கும் கையிட்டு கட்டி நிற்பாங்க, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன் ஜெபத்துக்காக காத்திருக்கிறாங்க, உனக்காக காத்திருக்கிறாங்க. ஊராபாலாதார ஆகாததே எதுவும் இல்ல, உம்மால் ஆகாததே எதுவும் இல்ல, ஆகாததே க்ளோரி 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 எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலும் அன்னத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலும் சர்வேஸ்வரா தேவ மகிமையே, அற்புத ராஜா அதிசய ராஜா, வார்த்தையால் வந்தவரே, தேவனே கொல்லடியோடு கூட இருந்தவரே, எங்களோடு ஆசீர்வாடுகிறவரே, அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்திருக்கிற தேவனாபாராதாரணா. ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது எதுவும் இல்லை, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில், அலங்கார வாசலில அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகம் கோரி 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 ஒரபாலதாரணமா, உம்மாலாகம் எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. எலியாவின் வார்த்தையால சாரிவார் விதவ வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே, எலியாவி வார்த்தையால சாரிவார் விதவ வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாக எல்லாம் உலபாவா, உம்மாலாக வல்லம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், கடன் மாறட்டும், கஷ்டம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். தேவனுடைய கிருபை வார்த்தையை கொண்டு விடுதலையாக்கி ஆண்டவரே, நான் வார்த்தையா இருக்கிறேன்னு சொன்னேன். ரபாலாதாரா உம்மாலாக எல்லாமாக, உம்மா தேசராஜா ஒரவாக்காராலா ஆராரை நீமா சக்காராலாதா ஒரு நீமா கபரமுதுரினமா. ஓ தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், உன் காரியம் ஜெயமா மாறுது. ரபாலாதா உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக. எலியாவி வார்த்தையால சாரிவார் விதவ வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக இயேசு சாமி எல்லாமாக. ஆகாததே எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாததே லலதகரன மரபலத புரநதன கலதரன மரலதா. தண்ணீர ஜாடிகளில் நிரப்பினதா தாட்சரசு புரகவதரணிமா ஈஸ்வரனதரணமா. தண்ணீர ஜாடிகளை நிரப்பினதா தாட்சரசம் வந்ததையா. என்ன உயர்த்தினீரே, என்ன வாழ வைத்தீரே, என்ன உயர்த்தினீரே, என்ன ஆசீர்வதித்தீரே. ஆகாதது இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன் பேரை பெருமைப்படுத்துவாராக, வியாதியை கர்த்தர் மாற்றுவாரா, உன் கடனை கர்த்தர் மாற்றுவாரா, உன்னை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வாரா. பரிசுத்த ஆவியை பெறாத பிள்ளையை கர்த்தர் உன்மேல் அபிஷேகமாக இறங்குறார். பெற்றுக பெற்றுக, தேவ மகிமை தேவ மகிமை. ஊராபாலாதாரானா உம்மாலாகும் எல்லாமாகும். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார். உலகத்தில் உள்ள சிறந்த தேவதாசுகள் எல்லாம் வார்த்தையை கண்டு
அருமை பிரகமசையா கீழ்ப்படிந்தார், டிஜே செய்யா கீழ்ப்படிந்தார், ஆண்டவரே மோகனண்ணா கீழ்ப்படிந்தார், இன்னும் எத்தனை பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்தாங்க, எத்தனை நீதிமான்கள் கீழ்ப்படிந்தாங்க. வானத்து ஒரு மிடத்தோடு நீங்க மறுமிடம் மட்டும் எத்தனை நீதிமான் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்தா வாழ்க்கை உயரத்தை உச்சத்தை கொடுத்த தேவன். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில் நீ ஆசீர்வாத மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. உன் பந்திக்காக காத்திருக்கிறோம். உன் பந்தி எங்களுக்கு பங்கிட்டு கொடும். துதி கன மகிமை சகல உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மத்தியில் பேசின மகா இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யார் சொல்லுவோம்? ஆத்துமாவே கர்த்தர், முழு உள்ளமே பரிசு நாமத்தை, ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு என்றென்றும் சதாகாலங்கள் எடுத்து கர்த்தர் விளையாடு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவராக. ஒரு